ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஹார்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு வந்து இங்கே க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து வரமிளகா மட்டும் நான் இங்கே போட்டு அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் நான் க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா அந்த கிரேட் பண்ணதை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, சால்ட்டு தேவையான அளவு, பெருங்காயம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தால் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இதையோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக மசாலா வடை செய்கிறத விட இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ, மரவள்ளி கிழங்குல கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.